என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், யார் மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காதீங்க. ஒரு நாள் அந்த அன்பு போச்சுன்னா உங்கள் உயிர் போனதுக்கு சமம். உங்கள் உயிர் போச்சுன்னா நீங்கள் இறந்ததுக்கு சமம். அதனால தான் சொல்கிறேன், அன்போட வலி ரொம்ப கொடுமையானது. என்னோட லவ், என் அக்ஷரா. இவ தான் என் அக்ஷரா. அழகு, அழகு மட்டும் இல்லை, பேரழகுன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு மார்னிங் என் பைக் ஸ்டார்ட் ஆகல, பட் என் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவளை பார்த்ததுக்கு என் பைக் தான் காரணம். என் பைக் மட்டும்தான் காரணம். மறுநாள் அவளை பார்க்க நின்னேன். அதே டைமில் வந்தா என் மனசில் நின்னா. அப்புறம் ஈவினிங் அவளை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் என்னை பார்த்தா, என்னை தாண்டி போயும் பார்த்தா. அந்த பார்வை பற்றி சொல்ல ஆக்சுவலாக வார்த்தையே இல்லை. இன்னொரு நாள் வேறு எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணேன். ஒரு காஃபி ஷாப்பில் இருந்தேன். என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? லவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதுல்ல. அதான் ஏன்னு கேட்குறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அவ்வளோ அழகு. இவ்வளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சிரிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் பார்க்க நல்லா இருக்கேன், என்னை பிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் லவ்னு வந்துட்டா என்னை பற்றியும் என் ஃபேமிலி பற்றியும் உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி லவ் வரும்? இதுக்கெல்லாம் மேலே எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கணுமே. ஸோ இதெல்லாம் எதுவும் நடக்காது. என் பின்னாடி சுற்றுறது வேஸ்ட். நீ சொல்கிறதுலாம் சரிதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், தென் நல்ல முடிவு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸா? உன் பேர் என்ன? கணேஷ். அக்ஷரா. நைஸ் நேம். தேங்க்யூ. ஓகே கணேஷ், பார்க்கலாம். பார்க்கலாம். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்ஸ், பாய். நான் எதிர்பார்க்கல அவன் என்கிட்ட பேசுவான்னு. எல்லோரும் என்ன லக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 மாதம் ஆச்சு. அவள் நம்பர் வாங்கி 20 நாள் தான் ஆகுது. பட் இப்போ தான் எனக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னான். ஹாய். ஹாய். இங்கே எதுக்கு வர சொன்னேன்? பக்கத்தில் ஒரு அழகான ஹில்ஸ் இருக்குது, அங்கே என்னை கூட்டிகிட்டு போறியா? என் கூடவா? பைக்லையா? ஆமாம், கூட்டிகிட்டு போறியா? வா போகலாம்.
மறக்கவே முடியாது. அவன் என் கூட பைக்கில் வந்த நாள் அது. நல்லா இருக்கா? இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக தானே ஒர்க் பண்ணுற? ஆமாம் அக்ஷரா. அப்போது இந்த இடம்லாம் உனக்கு யூஸ் ஆகும். யூஸ் பண்ணுறேன். உனக்காக படம் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஷூட் பண்ணுறேன். அப்படியா? நான் சொன்னால் செய்வேன். பார்க்கலாம். என்ன திடீர்னு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? உன்னை பிடிச்சிருக்கு, அதான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன் உனக்கு புரியலையா? என்ன பிடிச்சிருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களே. எப்போ இருந்து என்ன உனக்கு பிடிக்கும்? இதை நான் சொல்லியே ஆகணுமா? தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் பார்த்தப்பவே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல, அப்போ தான் உன் முகத்தை நல்லா பார்த்தேன். செம்ம க்யூட்டாக இருந்த. அதனால தான் காஃபி ஷாப்பில் உன் கூட பேசினேன். போதுமா? வேறு எதுவும் சொல்லவா? ஃபஸ்ட்டு உன்னை பார்த்து விழுந்தேன், இப்போ உன் பேச்சில் விழுகிறேன். லைஃப் ஃபுல்லாக உன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு சரியான டைம். இப்போது நானே சொல்கிறேன், ஐ லவ் யூ கணேஷ். ஐ லவ் யூ டு அக்ஷரா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம லவ்வுக்கு பிரச்சனைகள் வரலாம், வராமலும் போகலாம். பட் என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விட்டு மட்டும் போயிடாத. கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் அக்ஷரா. என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னான். ஆனால் இல்லையே, இப்போ அவள் உயிரோடவே இல்லையே. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.